அரசுக்கு சொந்தமான கோவிலில் கொலை நடந்திருக்கிறது. அறநிலத்துறை அமைச்சர் எங்கே என்ற கேள்வியுடன், அன்பான தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் சக்தி. அன்பான தமிழ் சொந்தங்களே, 2 நாட்களுக்கு முன்பு சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் என்ற ஒரு நபரை சந்தேகத்தின் பெயரில் காவல்துறை அழைத்து சென்று விசாரித்து, பின்பு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 18 இடங்களில் காயங்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் என்னவென்றால், காவல்துறை அவர்களை அஜித் தோழர் விசாரணை என்ற பெயரில் அடித்து துன்புறுத்தி கொலை செய்திருக்கிறார்கள் என்றுதான் இதிலிருந்து தெரிகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் பிரபலங்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் அஜித் கொலை செய்யப்பட்டார் அல்லது மரணித்தார் என்ற உடனே டிஜிபி தலைமையில் காவல்துறையும் அரசு திமுக அரசு கட்சியில் முக்கிய பிரமுகர்களும் பார்த்திங்கன்னா அந்த அஜித் குடும்பத்தை சந்தித்து, சொந்தக்காரர்களை சந்தித்து சமாதானம் செய்திருக்கிறார்கள். இது மேலும் சந்தேகத்தை உண்டாக்குகிறது. அதோடு இல்லாமல் இது அரசுக்கு சொந்தமான கோவில், பார்த்திங்கன்னா அறநிலத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு கோவில். அறநிலத்துறை கட்டுப்பாட்டில் வேலை செய்யும் ஒரு ஊழியர் ஒரு மர்மமாக மரணித்திருக்கிறார், இல்லை காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். உடனடியாக அறநிலத்துறை அமைச்சர் சேகர் பாபு அங்கே வந்திருக்க வேண்டும். ஏன் வரவில்லை? இதுவும் ஒரு சந்தேகம். உடனடியாக வந்திருக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த உங்கள் கட்டுப்பாட்டில் தானே அவர் வேலை செய்கிறாரு காவலராக. அதோடு மட்டும் இல்லாமல் திமுக அரசுக்கு முட்டு கொடுக்கும் விதமாக சில யூடியூபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனடியாக அதிமுக ஆட்சியில் கொல்லப்பட்டார், அதுவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதற்கு சிபிஐசியிடம் விசாரணை செய்து அதுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திமுக அரசு அவர் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு பொறுப்பேற்கணும் யாரும் சொல்லலை. ஏன்னா திமுகவுக்கு முட்டு கொடுக்கும் வகையில் அதிமுக ஆட்சியில் நடந்தது, அந்த ஆட்சியில் நடந்தது, இந்த ஆட்சியில் நடந்தது, எந்த ஆட்சியில்